யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். பணபலமும் அதிகார பலமும் இருந்தால் என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா இப்போ சென்னை மக்களோட கேள்வியாக இருக்கு. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நடு ரோட்ல இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞரை சொகுசு காரை ஏற்றி கொலை செய்த திமுக பிரமுகரின் பேரன். சொகுசு காரை வைத்து மோதினது மட்டுமில்லாம காரை ரிவர்ஸ்ல எடுத்து மறுபடியும் காரை ஏற்றி கொன்ற கொடூரம். எதனால் அரங்கேறியது இந்த கொலை? கொலை செய்த நபரின் அரசியல் பின்னணி என்ன? கொலை செய்துவிட்டு தலைமறைவானவர் போலீசில் சிக்கியது எப்படி? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வணக்கம், இது குற்றத்தின் பின்னணி. நான் வெங்கட் பிரியன். சென்னை அயனாவரம் முத்தமிழ் தெருவை சேர்ந்தவர் 20 வயதான நிதின் சாய். இவர் மயிலாப்பூர்ல உள்ள ஒரு தனியார் கல்லூரி ஒன்றில் 3ஆம் ஆண்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வந்தார். அதே மாதிரி அயனாவரம் பிஇ கோவில் தெருவை சேர்ந்தவர் 20 வயதான அபிஷேக். இவரும் அதே கல்லூரியில தான் படிச்சுட்டு வர்றார். நிதின் சாய் மற்றும் அபிஷேக் இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். இவங்க நேற்று முன்தினம் இரவு 10:30 மணிக்கு திருமங்கலம் பள்ளி சாலையில் தன்னோட ஸ்கூல்மேட் மோகனோட பர்த்டேவை கொண்டாடி இருக்கிறாங்க. அதே பகுதியில் உள்ள ராவுத்தர் பிரியாணி கடையில் தான் அங்கே சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரை அபிஷேக் ஓட்ட பின்னாடி நிதின் சாய் உட்காந்துக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் வந்திருக்காரு. திருமங்கலம் பள்ளி சாலையிலேருந்து பார்க் சாலை நோக்கி 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியை கிராஸ் பண்ணுற டைமில் பின்னாடி வந்த ஒரு சொகுசு கார் இவங்களோட ஆக்டிவா மேலே பயங்கரமாக மோதுது. இதில் பள்ளி சுவரில் தூக்கி வீசப்பட்டு நிதின் சாய்க்கு தலை மார்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துறார். கூட வந்த அபிஷேக் படுகாயமடைகிறார். இந்த தகவல் தெரிஞ்ச திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நிதின் சாயோட உடலை கைப்பற்றி 108 ஆம்புலன்ஸ் மூலமா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவர்களோட பரிசோதனையில நிதின் சாய் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்திருக்கும். அபிஷேக் அதே மருத்துவமனையில இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் விபத்துன்னு வழக்கு பதிவு செஞ்சாங்க. கார் மோதினதுல நொறுங்கிய அந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செஞ்சு விபத்து ஏற்படுத்தின காரையும் போலீசார் தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் நிதின் சாயோட தந்தை சுரேஷுங்கிறவர் ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார். அந்த புகார்ல என்னோட மகன் சொகுசு காரை ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதோட பின்னணியில திமுக கவுன்சிலர் கே நகர் தனசேகரனோட மகள் வழி பேரன் சந்துரு இருக்காரு. இது தொடர்பா விரிவான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையடுத்து இந்த வழக்கு திருமங்கலம் சட்டம் ஒழுங்கு காவல் நிலைய போலீசாருக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த வழக்கு சம்பந்தமா போலீசார் சம்பவ இடத்துல உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அப்போ இது விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை அப்படின்னு போலீசாருக்கு தெரிய வருது. சிசிடிவி பதிவில் நிதின் சாய் அபிஷேக் இவங்க 2 பேரும் போன அந்த இருசக்கர வாகனம் மேல ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்று மோதினதும் 2 பேரும் தனியார் பள்ளி சுவற்றில் தூக்கி வீசப்பட்டு நிதின் சாய் சாலை ஓரமா விழுந்து கிடக்கிறார். அப்போ அந்த ரேஞ்ச் ரோவர் காரை ரிவர்ஸ்ல எடுத்து நிதின் சாய் மேல மறுபடியும் ஏற்ற காட்சிகள் அந்த சிசிடிவியில பதிவாகி இருக்கிறத போலீசார் பார்க்குறாங்க. இதையடுத்து திருமங்கலம் போலீசார் அந்த சொகுசு காரோட பதிவு எண்ணை வச்சு விசாரிச்சு சந்துரு மற்றும் அவரோட கூட்டாளிகள் மேல 5 பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த வழக்கு சம்பந்தமா போலீஸ் தரப்புல நம்ம விசாரிச்ச வகையில கே நகரை சேர்ந்த +2 மாணவிய நிதின் சாய் வகுப்புல படிச்சுட்டு வர கல்லூரி மாணவர் வெங்கடேசன் அப்படிங்கிறவரு ஒருதலையா காதலிச்சுட்டு வந்திருக்கார். அந்த மாணவிய பிரபல இசையமைப்பாளர் நடத்திட்டு வர ஒரு கல்லூரியில படிச்சுட்டு வர பிரணவ் அப்படிங்கிற இன்னொரு நபரும் காதலிச்சுட்டு வர்றது தெரிய வருது. வெங்கடேசனோட அந்த ஒருதலை காதல் தொல்லை சம்பந்தமா அந்த மாணவி பிரணவ் கிட்ட சொல்றாங்க. இந்த லவ் டார்ச்சர் சம்பந்தமா பிரணவ் தன்னோட சீனியரான கல்லூரி மாணவர் சந்துரு அப்படிங்கிறவர்கிட்ட சொல்றாங்க. இந்த சந்துரு தான் திமுக கவுன்சிலர் கே நகர் தனசேகரனோட மகள் வழி பேரன். இந்த காதல் விவகாரம் தொடர்பா பிரணவ், சந்துரு மற்றும் அவரோட நண்பர்கள்லாம் மாணவி மீதான அந்த காதலை கைவிடணும்னு சொல்லி வெங்கடேசனை அண்ணா நகர் காவல் நிலையம் பக்கத்தில் வர வச்சு அவரை மிரட்டுறாங்க.
இந்த மிரட்டலுக்கு பயப்படாத வெங்கடேசன் இவங்களோட பேச்சுக்கு செவி சாய்க்கல. சம்பவம் நடந்த அன்னைக்கு ரேஞ்ச் ரோவர் காரில் சந்துரு தரப்பினர் அண்ணா நகர் போயிருக்காங்க. அந்த காரை ஆரோன் அப்படிங்கிறது தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. இவர் ஒரு வழக்கறிஞரோட மகன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காரில் சந்துரு, எட்வின், சுதன், பிரணவ் மற்றும் ஆரோன் இந்த 5 பேரும் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வேறு வேறு கல்லூரி மாணவர்கள். அந்த நேரத்தில் தான் வெங்கடேசன் இருசக்கர வாகனத்தில் நிதின் சாய் மற்றும் அபிஷேக் மற்றும் இவரோட நண்பர்கள்லாம் தன்னோட ஸ்கூல்மேட் மோகனோட பர்த்டே கொண்டாட்டத்துக்காக திருமங்கலம் பள்ளி சாலைக்கு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்துரு தரப்பினர் இவங்களை காரில் பின்தொடர்ந்து போறார். பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்த அந்த இடத்துக்கு சந்துரு தரப்பினர் போய் வெங்கடேசன் கிட்ட தகராறு செஞ்சிருக்காங்க. இதனால அங்கேயும் காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு. அப்போதான் கோபத்துக்கு உச்சிக்கு போன சந்துரு வெங்கடேசன் மேல காரை ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல வெங்கடேசனுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. வெங்கடேசனுக்கு ஆதரவா அங்க இருந்த நிதின் சாய், அபிஷேக் மற்றும் அவரோட நண்பர்கள்லாம் சந்துரு தரப்பை தட்டி கேட்டிருக்காங்க. இவங்களும் வெவ்வேறு கல்லூரியை சேர்ந்த நண்பர்கள் தான். அப்போ நடந்த அந்த வாக்குவாதம் கை கலப்பா மாறி தங்கள் மேல மோத வேகமா வந்து அந்த சந்துருவோட காரு கண்ணாடியை அடிச்சு உடைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வாகனத்தை அபிஷேக் ஓட்ட அதுக்கு பின்னாடி நிதின் சாய் அமர்ந்து 2 பேரும் பாக்சாலை நோக்கி போயிருக்காங்க. அப்போதான் இவங்களை பின்தொடர்ந்து வந்த சந்துரு தரப்பினர் யாரையாவது ஒருத்தரை கொன்னாதான் நம்ம யாருன்னு தெரிய வரும் அப்படின்னு ஆத்திரத்தில் கத்திக்கிட்டே தாறுமாறா காரை ஓட்டினப்போ இருசக்கர வாகனத்தில் போன நிதின் சாய் அபிஷேக் மேலே காரை ஏற்றி நிதின் சாய் கொல்லப்பட்டிருக்கார். இது தொடர்பாக பிரணவ், சுதன் இவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கோம். சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவருமே 20 வயதுடைய கல்லூரி மாணவர்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்திர உள்ளிட்ட இன்னும் சிலரை தேடிட்டு வரதா காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. இந்த காதல் விவகாரத்தில் பிரச்சனைக்குரிய மாணவர்கள் 2 பேரையும் விட்டுட்டு அவருக்கு ஆதரவாக இருந்த நிதின் சாய் கொலைக்கு கட்ட பஞ்சாயத்து செய்ய வந்த சந்துரு தான் இந்த கொலையை நடத்தியிருக்காருன்னு நிதின் சாயோட பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்காங்க. நிதின் சாயோட தாய் பூமொழி பேசுகிறப்போ திமுக பிரமுகர் தனசேகரனோட பேரன் சந்துரு தான் என்னோட மகன் சாவுக்கு காரணம். சந்துருவுக்கும் என்னோட மகனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நண்பரோட பஞ்சாயத்துக்கு போனதுனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. என்னோட மகன் மேலே காரை 2 வாட்டி ஏற்றிட்டு சந்துரு சிரிச்சிருக்காரு. பணம், பதவி இருந்தால் யார் வேணாலும் இப்படி சாக்கடிக்கலாமா? என்னோட மகனோட சாவுக்கு நியாயம் வேணும். என் மகன் ரவுடி இல்லை, அவனை கொன்னுட்டு தலைமறைவாக இருக்கிற சந்துருவை கைது செய்யணும் அப்படின்னு தன்னோட மனக்குமுறலை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த கொலை முயற்சியில் உயிர் தப்புன நிதின் சாயோட நண்பர் அபிஷேக் கிட்ட பேசினப்போ மின்னல் வேகத்தில் காரில் எங்களை துரத்துனாங்க. காரில் இருந்த நபர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. நண்பனோட சகோதரனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். காரில் நாங்கள் துரத்தப்பட்டப்ப நிதின் சாய் ஒரு சந்து பகுதியை காமிச்சு இதில் தப்பிச்சு போயிடுவோன்னு சொன்னான். நானும் அதில் தான் வண்டியை ஓட்டினேன். அப்படியும் அவங்க எங்களை விடலை. துரத்தி மின்னல் வேகத்தில் வந்து எங்கள் மேலே மோதினாங்க. என் கண்ணு முன்னாடியே நிதின் சாய் இறந்துட்டான். பணம், பதவி இருந்தால் யாரை வேணாலும் சாக்கடிக்கலாமா அப்படின்னு நண்பன் இழந்த சோகத்தோட தன்னோட கோபத்தையும் வெளிப்படுத்தினார். இந்த நிலையில தான் இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்திட்டு தலைமறைவா இருந்த சந்துரு திடீர்னு இன்னைக்கு காவல்துறையில சரண்டர் ஆனார். காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்த திமுக பிரமுகரோட பேரன் சந்துரு, நாங்கள் கொலை செய்கிற நோக்கத்தோட அவங்கள நாங்கள் விரட்டலை. முதல்ல அந்த வாகனத்தை நான் ஓட்டவே இல்லை. என்னோட நண்பர் தான் அந்த வாகனத்தை ஓட்டினாரு. நான் அவர் கூட வாகனத்தில் இருந்தேன், அவ்வளவுதான். எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. என்னோட நண்பரும் அவரை கொலை செய்கிற நோக்கத்தோட அந்த வாகனத்தை அவர் மேலே மோதலை. அவங்கள பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி ஓட்டினாரு. ஆனால் இப்படி ஒரு நிலை ஏற்படணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது பற்றி மேலும் போலீஸார் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. தலைமறைவான சந்துரு திடீர்னு சரண்டர் ஆனது சம்பந்தமாக நம்ம விசாரிச்சப்போ இந்த தகவல் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக சந்துருவை போலீஸில் சரணடைய வைக்கணும், இல்லைன்னா KK நகர் தனசேகரன் திமுகவிலேருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவார் அப்படின்னு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாராம். இந்த எச்சரிக்கையினால தான் பதறிப்போன KK நகர் தனசேகரன் தன்னோட பேரன் சந்துருவை உடனடியாக போலீஸில் சரணடைய வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க தகவல் அறிந்த வட்டாரங்கள். யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.